கைதிலிருந்து தப்பி ஓடும் நெத்தன்யாகு, கன்னி வெடியில் சிக்கி வெடித்த கப்பல்கள், 6 கப்பல்களை காணவில்லை. மண்டியிட்ட அமெரிக்கா, மறுபடியும் தொடங்கப்பட்ட பேச்சுவார்த்தை. சுடப்பட்ட சவுதியின் பேரிக்தார், ஹூத்திகளுடைய இராணுவ வாகனம் பற்றி எரிகிறது. அமெரிக்காவால் ஏமாற்றப்பட்ட துருக்கி, அமைதிக்காக நெத்தன்யாவுடன் சேரும் சிரிய அதிபர். துபாயின் ஜாம்பீர் பற்றி எரிகிறது. உக்ரைனால் தாக்கப்பட்ட ஈரானிய கப்பல். இறந்த குழந்தைக்காக தொழுகை நடத்த முடியாமல் கண்ணீர் விடும் காசாவாசியினுடைய கண்ணீர் கதை உட்பட இன்டர்நேஷனல் லெவல்ல இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளும், அந்த செய்திகளை ஒட்டி வந்திருக்கக்கூடிய வீடியோக்கள், அதனுடைய உண்மையான விளக்கங்களையும் தான் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்க நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க. பிஸ்மில்லாஹ் அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இன்னைக்கு பரபரப்பா இருக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, அமெரிக்கா ஒப்பந்தத்துக்கு நாங்கள் வந்துட்டோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி நிலையை எடுத்திருக்காங்கன்னு சொன்னால், 2 நாள் நாங்கள் அடிக்கவே இல்லைல்ல ஒன்று அப்படின்னு சொல்லி போய் ஈரான்கிட்ட சொல்லி இன்னைக்கு ஒப்பந்தத்துக்காக அமெரிக்கா மண்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி தாங்க வேர்ல்டு லெவலில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. உண்மையிலே மண்டிகிட்டது சரிதானா அப்படிங்கிற செய்தியை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் என்பிசி அப்படின்னு சொல்கிற ஒரு நியூஸ் சேனல் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், நம்முடைய தம்ப்லைனில் பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும், லீக்கான உளவு தகவல் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவே நம்ம தனியாக பேசியிருந்தோம். அமெரிக்கா உள்ளேருந்து வந்த அந்த லீக்கான தகவல் என்ன அப்படிங்கிறத பேசியிருந்தோம். அந்த லீக்கான தகவல்களில் இப்போ சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், ஜேடி வான்ஸும் அது மட்டும் இல்லாமல் கெய்ம், அதாவது அமெரிக்காவுடைய இராணுவத்தினுடைய தலைவர், அவருக்கும் ஜேடி வான்ஸும் இவங்கெல்லாம் ஒரு டீமாக இருக்காங்க. ட்ரம்ப்கிட்ட மாற்றுக்கருத்து தெரிவிக்கிறாங்க. நீ வாட்டு இந்த போரில் கொண்டு போய் விட்டுட்ட, ஏகப்பட்டது பேட்ரியாட் டிடிஆட் எல்லாம் காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க. மாற்று கருத்து உண்டாச்சு, ட்ரம்ப்புக்கே உள்ள எதிர்ப்பு உண்டாச்சு அப்படிங்கிற செய்தியை என்பிசி செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கிறாங்க. அதை உண்மைப்படுத்துகிற மாதிரியே பல செய்திகள் அவங்க சொல்கிறாங்க. என்னென்னா, அந்த உளவு தகவல் வேறு என்னென்னலாம் பேசப்பட்டதுன்னு சொன்னால், பேட்ரியாட்டு இன்னைக்கு செயல்பட்டு அது மூலயமா டொமோஹா ஏவுகணை போய் சாதாரண ஈரானுடைய ட்ரோன் அட்டாக் பண்ண ரொம்ப செலவாகுதியா, ரொம்ப காசு போகுது. அதனால என்ன பண்ணாங்கன்னா, அடித்தாலும் பரவாயில்லப்பா எங்களை அடிச்சுக்கன்னு விட்டாங்களாம். அமெரிக்காவினுடைய பல இடங்கள் இப்போ சேட்டலைட்டினுடைய பல இமேஜ் வெளியே வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே அமெரிக்க வீரரை எடுத்து கொடுத்த வீடியோ தனியாக இருக்குது. பயந்து ஓடி ஐயோ என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு போன வீடியோ தனியாக இருக்குது. அது இல்லாமல் சேட்டலைட் வீடியோங்க. சேட்டலைட் கூட பார்த்தீங்கன்னா முஃபாக்கர் சாட்டி ஜோர்டானில் இருக்கக்கூடிய பகுதி, பஹ்ரைனில் இருக்கக்கூடிய 5th ஃப்ளைட்டு, அது மாதிரி குவைத்தில் இருக்கக்கூடிய அல் சலேமி உட்பட பல பகுதிகளில் அடிக்கப்பட்ட அந்த வீடியோ காட்சிகள் வருது. அந்த வீடியோ காட்சிகளை மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதலுக்கு அமெரிக்கா உள்ளானாங்க. அப்போ அமெரிக்கா ஒரு முடிவு எடுத்தாங்களாம். என்னென்னா, வடிவேல் எடுத்த மாதிரி ஒரு முடிவு. அது எதுக்குடா மாட்டிக்கிட்டு, ஆமாடா நான் லூஸு தான்ப்பா லூஸு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அடித்தாலும் அடிக்கிட்டு பரவாயில்ல, பேட்ரியாட் அனுப்பிச்சு அதிகமான காசு போனால் என்ன பண்ணுறது, இராணுவ கிடங்கில் விழுந்தாலும் பரவாயில்ல, நம்ம முகாமில் விழுந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு விட்டாங்க அப்படிங்கிற செய்தி இன்றைக்கி வந்திருக்கு. அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணுங்க. அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்கா தரப்புலேருந்து இன்றைக்கி செஞ்சிருக்கூடிய இந்த விஷயத்தை அமெரிக்காவுடைய எக்ஸுடைய நேவி ஃபோர்ஸ் இருந்த மேல்கம் நான்சி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது 2 நாள் ரெஸ்ட் மாதிரி தெரியுது, அதுக்கப்புறம் மறுபடியும் தாக்குதலை தொடர்ந்தாலும் தொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே முக்கிய மேட்டரே ஹர்முஸ் ஜலசந்தி தான். ஹர்முஸ் ஜலசந்தியில் இன்னைக்கு என்னன்னு சொன்னால் ஈரானுடைய கட்டுப்பாடு தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற தகவலும் சொல்கிறார். சரி, ஓகே. இப்போ இந்த 13 நாள் தாக்குதலுக்கு அமெரிக்கா சொன்ன காரணம் என்ன? நான் பிப்ரவரி 28 பேசலை. பிப்ரவரி 28 என்ன சொல்லிட்டு போனாங்கிறத நான் நினைவுபடுத்துகிறேன். ஆட்சி மாற்றம், மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அது மட்டும் இல்லாமல் அணு ஆயுதம் அதை நாங்கள் தடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போன எதையுமே பிடுங்கலை அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த 13 நாளைக்கு சொல்லிட்டு போனது என்ன? நாங்கள் விட்டவே மாட்டோம் அந்த பகுதியில், ஹர்முஸ் ஜலசந்தி டோட்டல் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. போயிட்டு ட்ரம்ப் ஆட்டையை போகிறதுக்கு ஐடியா பண்ணேன். என்னன்னா 20% கமிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்க, 20% கமிஷன் நம்ம அரபுலகம் சிங்கங்களுக்கெல்லாம் கோவம் வந்துருச்சு. உடனே அதெல்லாம் 20% கொடுக்கவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரபுலக சிங்க நாடுகள்லாம் பேசவும், வேணா ஒன்று இப்படி சொன்னால் எல்லாத்தையும் வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சு, அதெல்லாம் கெட்ட பேராயிரும், நீ வேணா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் எங்ககிட்ட
அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் சொல்லுவோம். சரி அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளுமே இதை பேசியிருக்கிறோம். அப்போ இந்த ஹர்முஸ் ஜலசந்தியில் இன்னைக்கு தாக்குதல் நடத்தி நாங்கள் ஃப்ரீயாக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன இடத்துல தான் இப்போ ஈரானுடைய கட்டுப்பாடு அதிகமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பல அந்த மத்திய கிழக்கில் ஆய்வு செய்யக்கூடிய ஜேர்னலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானுடைய பிடி இன்னும் கூடுதலாக இருக்குது, அவங்க இன்னும் எப்படி சொல்கிறதா இருந்தால் இன்னும் வீரியமாக அவங்க தாக்குறாங்க அப்படிங்கிற செய்தி அவங்க சொல்கிறாங்க. அதேமாதிரி ஹர்முஸை சொல்லிட்டு போனது ஒன்றுமே நடக்கலை. அமெரிக்கா மண்டிட்டு இருக்கான் இந்த விஷயத்தில் கூட. அதுவும் 2 நாளாக அவன் தான் அடிக்காமல் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் ஈரான் இன்னைக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது. அதே சமயம் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹர்முஸ் எங்கள் கட்டுப்பாட்டு கீழே தான் இருக்கும் அப்படிங்க சொல்கிறதுக்காக பல நிகழ்வு நடக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கப்பல் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, கண்ணி வெடி இருக்குடா, போகாதீங்கடான்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதை கேட்காம போன ஒரு கப்பல் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன தான், கண்ணி வெளியே சிக்கி வெடித்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலை தர்றாங்க. இந்த போர் நிறுத்தம் இதெல்லாம் வந்துருச்சு. போர் நிறுத்தம் இல்லை, புரிந்துணர்வு ஒப்பந்தம். போர் நிறுத்தம்லாம் ஒன்றும் வரல. போர் நிறுத்த ஒப்பந்தம், அந்த அமைதிக்கான ஒப்பந்தம் அதெல்லாம் முழுவதுமாக இல்லை, புரிஞ்சுக்கிறாங்க 2 பேரும், அமெரிக்காவும் ஈரானும். அதுக்கு தான் ஒப்பந்தம். அதிலே இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குங்க. இப்போ என்னென்னா அந்த இது பேச்சுவார்த்தை வந்தவுடனே ஒரு 6 கப்பலை எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. அந்த 6 கப்பலை ஈரான் ஷூட் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எங்களை மீறி அங்கே போக முடியாது அப்படிங்கிறத ஈரான் சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் ட்ரம்ப் பேசிய ஒரு வார்த்தை நான் நினைவுபடுத்துகிறேன். ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, அதாவது ஹர்முஸில் தாக்கப்படுற ஒவ்வொரு கப்பலுக்கும் ஈரானுடைய பாலங்களை அவங்களுடைய உள்கட்டமைப்பில் தாக்குவோம் அப்படின்னாங்க. எதையுமே பிடுங்கலை அப்படிங்கிறத இது வழியாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. பதிலுக்கு இவங்க இருக்காங்க, இவங்க 2 பேரும் இந்த சவுதிக்கார பயிலும் ஹூத்திகளும் உள்நாட்டு கலவரத்தில் இருக்கிறாங்க. எவ்வளோ அக்கறை பாருங்கள். இப்போ நான் அவங்க பேசிக்கிட்டே இருக்கப்போ உங்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்கும், என்ன இங்கே சவுதிக்காரங்க இங்கே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஹூத்திகள் உள்நாட்டு பிரச்சனை ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்களே, காசாவில் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்துருக்கூடிய செய்தி பார்த்தீங்கன்னா, காசாவில் வேல் அல் லடாவி அப்படின்னு சொல்கிற காசாவுடைய எக்ஸ் போலீஸாக இருந்தவர் மாதிரி சொல்கிறாங்க, இல்லை போலீஸாக இருந்த மாதிரி அவர் சொல்கிறாங்க, ஹமாஸ் நிர்வகிக்கக்கூடிய அதில் போலீஸாக இருந்த மாதிரி சொல்கிறாங்க. அவரையும் அவர் கூட இருந்த ரமேஷ் அபு ஷரீக் அப்படிங்கிறவரையும் மிக கொடூரமான முறையில் இஸ்ரேல் கொண்டிருக்கான். மேற்கு கரையில் தொடர்ந்து இஸ்ரேல்கள் கொள்ளைவெறி தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் காட்ஸ் இன்னைக்கு பேசும்போது என்ன சொல்கிறான்னா, மேற்கு கரையில் எங்களுடைய தாக்குதலை அதிகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஹூத்திகள் சவுதி மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, படிக்க செய்திகளா, என்னடா இப்படி இருக்கீங்களா லூசு பேரிகளா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. ஏற்கனவே நம்ம பல வீடியோக்களை பேசியிருக்கிறோம். ஏமனில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாந்தா இந்த தமிழில் என்ன ஃபோட்டோவை காட்டுற இந்த 2 வீடியோக்களையும் நீங்கள் பாருங்கள், இன்ஷால்லா புரியும். இப்போ நடந்திருக்கக்கூடிய சம்பவம் என்னென்னா, அதாவது பேரிக்தார் அக்கன்சி அப்படின்னு சொல்கிற துருக்கியினுடைய தயாரிப்பு. இந்த பேரிக்தார் அக்கன்சிங்கிறது ஒரு 1.5 டன் அளவுக்கு வெடிபொருட்களை நிரப்பிக்கிட்டு போய் கரெக்டாக இலக்கை அடிக்கும் அப்படின்னு சொன்னதை ஹூத்திகள் நாங்கள் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹூத்திகள் சொல்கிறது என்னென்னா, எங்களுக்கு அதிகாரம் இருக்குது, எங்களுக்கு எல்லாமே இருக்குது இந்த பகுதியில், நீ எங்களுக்கு விட்டு கொடு அப்படின்னு ஹூத்திகள் சொல்கிறாங்க. ஈரான் என்ன சொல்கிறாங்க, சவுதி என்ன சொல்கிறாங்க, மன்னிக்கும், சவுதி என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் கிடையாது, உனக்கு அதிகாரம்லாம் இங்கே கிடையாது, இங்கே விட்டால் ஈரான் வந்துடும், ஈரான் இதாயிரும் அப்படின்னு சொல்லி சவுதி நினைக்கிறாங்க. அப்படி தான் நடந்துக்கிறாங்க. உங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்த முடியாதாடா, இஸ்ரேல் கூட ஒப்பந்தம் போட ஓடோடி போனீங்களடா, உங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்த முடியாதா? இன்றைக்கி 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பேரிக்தார் அக்கன்சிங்கிற துருக்கியினுடைய ஒரு விமானத்தை ஹூத்திகள் அடிச்சிருக்கிறாங்க. இந்த எந்த பகுதியில் நடந்திருக்குன்னு சொன்னால் அல் ஜவுஃப் அப்படிங்கிற பகுதியில் நடந்திருக்கு. அதே அல் ஜவுஃப் பகுதியில் பழங்குடியின மக்கள், ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஏமனில் நிறைய பழங்குடியின மக்கள் இருக்காங்க. அதில் எப்படி பார்த்தீங்கன்னா பல நிலைகள் இருக்குது. பக்கீல் அப்படின்னு சொல்ல பழங்குடி மக்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாஷித் அப்படிங்கிற பழங்குடியின மக்கள் இருக்காங்க, தஹீம் அப்படிங்கிற பழங்குடியின மக்கள் இருக்காங்க. இவங்களுக்குள்ளேயே இந்த பக்கீலில் பார்த்தீங்கன்னா ஒரு சாரார் ஹூத்திகளை ஆதரிக்கிறவங்க, ஒரு சாரார் சவுதிகளை ஆதரிக்கிறவங்க, இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தஹீமில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இன்னைக்கு ஹூத்திகளுடைய ஒரு இராணுவ வாகனம் தாங்க அது. அதாவது சாதாரண ஒரு வண்டியாக இருந்தால் கூட அதில் எல்லாமே இராணுவத்துக்கு தேவையான எல்லா பொருட்களும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதில் தஹீமில் இருக்கக்கூடிய அல் ஜோஃப்ங்கிற பகுதியில் இருக்க அந்த இடம், அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தஹீமில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள், சவுதியினுடைய ஆதரவாளர்கள் ஹூத்திகளுடைய இந்த வண்டி அடிச்சிருக்கிறாங்க. அதனுடைய காட்சிகள்லாம் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதா நீங்கள் கவனிக்க வேண்டிய செய்தியில் மிக முக்கியமானது ஒன்று. அடுத்து நடந்திருக்கக்கூடிய இன்னொரு செய்தி பாருங்கள். நெத்தனியாஹு கையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஃப்ராடு வேலையெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்க. அதாவது சர்வதேச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக தான் கரீம் கான். இவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஹமாஸ் நடத்திய இந்த தாக்குதலும் சட்டவிரோதத்துக்கு புறம்பானது, அவங்கள எஹியா சின்வர் தைஃப் அவரும் கைது செய்யப்படணும். அதே மாதிரி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நெத்தன்யாஹு முன்னாள் இராணுவ அமைச்சராக இருந்த யோவ் கலாட்,
2 பேருமே போர் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி 2 தரப்புலையுமே கரீம் கான் அறிவிப்பு செஞ்சு 2 பேர்த்தையும் சர்வதேச அளவில் குற்றவாளியாக சொன்னார். அவர் மேலே தொடர்ந்து டார்கெட் பண்ணாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவரை குற்றவாளி அப்படின்னு சொல்லி த்ரெட்டன் பண்ணாங்க. அவங்க குடும்பத்தை த்ரெட்டன் பண்ணாங்க. அவர் கரீம் கானுக்கு நியூயார்க்கில் இறங்குறதுக்கு ட்ரம்ப் அனுமதி கொடுக்காம இருந்தால் மார்க் ரூபியோ இப்போ, அதாவது அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க் ரூபியோ இப்போ பேசினார், இந்த சர்வதேச நீதிமன்றத்தில் நாங்கள் கலைக்க போகிறோம், அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு பேசுகிறார். அதில் பேசணுன்னா ரிஃப்ளெக்ட் நடக்குதுன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஹ்ரான் மம்தானி நியூயார்க்கில் என்ன பேசுகிறாருன்னா, ட்ரம்ப் நாளைக்கு வாஷிங்டன் போகிறார். இப்போ நம்ம பேசிட்டு இந்த சமயத்துலேருந்து நாளைக்கு அவர் வாஷிங்டன் போகிறார். இந்த செய்தி முன்னாடியே கிடைச்சனால மம்தான் என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தார், நெத்தனியாஹு போர் குற்றவாளி வந்தா நான் அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். இப்படி இந்த அரெஸ்ட்டை பற்றி பேசப்படுது. அதே சமயத்தில் அதிலிருந்து அவரை குற்றமற்றவனை அவனை காட்டணும். அதுக்கான வேலைகளில் அமெரிக்கா தில்லுமுள்ளு வேலைகளில் ஈடுபடுறாங்க. அதனால் நீதிபதி மேலேயே கரீம் கான் மேலே பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தி இன்னைக்கு அவரை நீக்கியிருக்காங்க. அவர் பேட்டி கொடுக்குறாரு, எனக்கு மிகப்பெரிய குடும்பத்துக்கு அச்சுறுத்தல் பண்ணாங்க, அதுவும் இஸ்ரேல் செஞ்சான், அமெரிக்காவும் செஞ்சான் அப்படிங்கிற செய்தி அவர் சொல்கிறாரு. கையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த வேலையை பார்த்துருக்கிறான் அப்படிங்கிற செய்தியும் வருது. அதேமாதிரி லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியினுடைய மேயராக இருக்கக்கூடிய சாதிக் கான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, லண்டன் பகுதியிலையும் இன்னைக்கு நெத்தனியாஹு வந்தா கைது செய்யப்படுவான் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறார். இப்படி உலகத்து அளவில் ஒரு போர் குற்றவாளியாக தன்னை இருந்துக்கிட்டு தன்னை தப்பிக்கிறதுக்காக பல தில்லுமுள்ளு வேலைகளில் நெத்தனியாஹு ஈடுபடுறான். இதுக்கு அமெரிக்காவும் சப்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த கைது சார்ந்த விஷயங்களில் முக்கியமானது. துபாயினுடைய எண்ணெய் கிணறுங்க, அதனுடைய பேர் ஜாம்பீர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈராக்குடைய கிர்க் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்குது. கிரசன்ட் பெட்ரோலியம் நிறுவனம் நடத்துகிறாங்க. இந்த பகுதியில் முதல் முறையாக நம்ம காலமாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், துபாய் மேலே மிகப்பெரிய அளவுக்கு ஈரான் தாக்குதல் பண்ணாமல் இருக்காங்க. தாக்குதல் பண்ணுறதுக்கான எல்லா முகாந்திரம் இருந்தும் பண்ணாததுக்கான காரணம் என்னென்னா பொருளாதாரம் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த துபாயினுடைய இந்த எண்ணெய் நிறுவனம், அதாவது கிரசன்ட் பெட்ரோலியத்தினுடைய சார்பாக நடத்தப்படக்கூடிய ஜாம்பீர் அப்படிங்கிற ஒரு பெட்ரோல் ஆயில் ரெஃபினரியை இன்னைக்கு ஈரான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. கொழுந்து விட்டு எரியக்கூடிய காட்சியை பார்க்க முடியுது. துருக்கி ஏமாத்து, நீங்களாம் அவங்க மூளை இருக்காடா, அறிவு இருக்காடா, முட்டாப்பல் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. ஏற்கனவே துருக்கியை பற்றி தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு வரணும். இஸ்ரேலுக்கு எதிராக பேசுவாங்க, அமெரிக்கா செய்கிற அநியாயத்தை பேசவே மாட்டாங்க. ஆனால் நபிகளார் என்ன சொன்னாங்க, அநியாயக்கார அரசிடம் முன்னின்று சத்தியத்தை சொல்லுவது சிறந்த ஜிகாத் என்று நபிகளார் சொன்னாங்க. அதுக்கு நேர் மாற்றமாக துருக்கி நடந்துக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொன்னாங்கன்னா, F-35 விமானம், நம்ம எல்லாம் சொன்னோம், F-35 விமானத்தை துருக்கிக்கு கொடுக்க போகிறாங்க, நெத்தனியாஹு எதிர்ப்பு தெரிவிக்கிறான், வான்பரப்பு பெரிய அளவுக்கு துருக்கியில் மேம்பட்டுரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். இன்றைக்கி அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ சரியாக ஃபார்ம் ஃபில்லப் பண்ணல, சட்ட வரம்புக்கு வரல, அதனால் F-35 விமானம் உனக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே சமயத்தில் F-35 தர்றேன்னு சொன்ன உடனே ரஷ்யாவினுடைய அது ஏர் டிஃபென்ஸாக இருக்கக்கூடிய S-400 அதை என்ன பண்ணாங்கன்னா, ரஷ்யா இங்கே தான் F-35 வரப்போதே அப்படின்னு அந்த காரணமும் ப்ளஸ் அமெரிக்காரன் சொன்னால் S-400 நீ வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அதை உடனே அமுச்சு விட்டாங்க. இப்போ என்னாச்சு, S-400 இல்லை, F-35 இல்லை, ஏமாற்றப்பட்டிருக்கு துருக்கி அப்படின்னு இன்னைக்கு பல பேர் பேசுகிறாங்க. அது உண்மைங்க. அதே மாதிரி சிரியாவினுடைய அதிபர் இன்னைக்கு சொல்கிறாருன்னு சொன்னால், நாங்கள் இஸ்ரேலுடன் சண்டை போடுறதுலாம் எங்கள் நோக்கம் இல்லை. ஆமாம், சண்டை போடுறது நோக்கம் இல்லை, அதை இஸ்லாம் வலியுறுத்தவும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அமைதிக்காக அகமது ஷாரா என்ன சொல்கிறாருன்னா, அமைதிக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இஸ்ரேலோட சேர போகிறோம். கோலன் ஹைட்ஸ் உட்பட டமாஸ்காஸ் உட்பட பல இடங்களில் இன்றைக்கி இஸ்ரேல் தாக்கிக்கிட்டு இருக்கான், ஒரு நாட்டினுடைய பகுதியை கைப்பற்றிக்கிட்டு இருக்கான், அமைதிக்காக சேர போகிறோம் அப்படின்னு இன்னைக்கு அவர் பேசியிருக்க செய்தியுமே விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கவனிக்கணும். அதே மாதிரி சவுதி பேசியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றோம். ஒருத்தங்க மேலே குறை இருந்தால் குறை சொல்லுவோம், அவங்க நல்லது செஞ்சால் நல்லதுன்னு சொல்லுவோம். சவுதி இன்னைக்கு MBS என்ன சொல்லியிருக்காருன்னா, முகமது பின் சல்மான் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜெருசலத்தை தலைநகரமாக கொண்ட பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்காத வரைக்கும் நாங்கள் இஸ்ரேலுடன் எந்த தொடர்பை ஏற்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி முகமது பின் சல்மான் உண்மையிலே நல்ல ஒரு அறிவிப்பை செஞ்சுருக்காரு. அந்த அறிவிப்புக்கு ஏற்ற மாதிரியே அவர் நடந்துக்கணும் அப்படின்னு எல்லா மக்களும் எதிர்பார்க்குறாங்க. வீடியோனுடைய கடைசி பகுதியில் காசா மக்களுடைய கண்ணீர் கதை நம்ம சொல்லிட்டு வர்றோம். காசாவினுடைய டாக்டராக இருந்த தக்ரீத் அப்படின்னு சொல்கிற இவங்க தாங்க. இவங்க பட்ட துன்பத்தை இவங்க சொல்கிறாங்க, இந்த போர் தொடங்குறப்ப நான் ஒரு நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு தனிப்பட்ட ஒரு கிளினிக் இருந்துச்சு. அதே சமயம் நான் அரசு சார்ந்த ஒரு மருத்துவத்திலையும் நான் பணிபுரிஞ்சேன். இப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்க சமயத்தில் எனக்கு என்ன நிலை ஏற்பட்டுச்சுன்னா, மக்கள் தொடர்ந்து பாதிப்புக்கு உள்ளாகி வந்தாங்க.
அப்படி வந்த மக்களுக்காக நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக தொடர்ந்து நான் வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தேன், தொடர்ந்து ஒர்க்கில் இருந்துக்கிட்டே இருந்தேன். நான் கருவில் சுமந்த குழந்தை குறை மாதத்தில் அந்த குழந்தை பிறந்துருச்சு. பிறந்த உடனே என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே குறை மாதத்தில் பிறந்து அந்த குழந்தை இன்குபேட்டரில் வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. நான் உடனே இன்குபேட்டரில் வைக்கப்பட்டுச்சு. அந்த குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த குழந்தையை கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் அடுத்து எனக்கு ஒரு சம்பவம் ஏற்படுது. நான் தங்கியிருந்த வீடு தாக்கப்படுதுன்னு. அங்கே எனக்கு இன்னும் 2 குழந்தை, ஜவுசான், எலீஃப் அப்படின்னு 2 குழந்தைங்க. அந்த ஜவுசான், எலீஃப் 2 குழந்தைகளையும் காப்பாற்றுறதுக்காக, என் குழந்தைகளுக்கு என்னாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் உடனே போய் ஜபாலியாவில் பார்த்தேன். என் பிள்ளை எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அங்கே ஓடியே போய் என் குழந்தைகளை கூப்பிட்டு, என் கணவரை கூப்பிட்டுக்கிட்டு நான் வச்சுருந்த என்னுடைய சின்ன கிளினிக்கில் கொண்டு போய் அவங்கள தங்க வச்சுருந்தேன். ஒரு பக்கம் என்னுடைய குழந்தைகள், என் கணவர், மறுபக்கம் என்னுடைய இன்குபேட்டரில் வைக்கப்பட்ட குழந்தை. இப்படிப்பட்ட நிலையில் என்னுடைய வாழ்க்கை கடந்து போய்கிட்டே இருக்க சமயத்தில் அந்த ஹாஸ்பிட்டலை இஸ்ரேல் முற்றுகையிட்டான். இன்குபேட்டரில் வைக்கிற அந்த குழந்தைக்கு கரண்ட் இல்லாமல் போச்சு. அதுக்கு அடுத்தபடி அந்த குழந்தைக்கு ஐசியூ தேவைப்பட்டுச்சு. ஐசியூ என் குழந்தைய டெய்லி போய் பார்ப்பேன். அந்த குழந்தைய கையால் தூக்கணும், ஒரு முறை முத்தம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு முறை கூட அப்படி என்னால் செய்ய முடியல. தொடர்ந்து ஹாஸ்பிட்டலில் என்னால் இருக்கவும் முடியல. ஏன்னா அடுத்தடுத்து நோயாளி வந்துக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் முற்றுகையிட்டு இருந்தான். இப்போ என் குழந்தைய நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இன்குபேட்டர் தான் ஐசியூக்கு போயிடுச்சு. என்னுடைய குழந்தை ஐசியூவில் இருக்கும்போது இந்த சோலார் பேனலை வச்சு கரண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் கூட அது முழுமை பெறாமல் அந்த சோலார் வழியாக என்னுடைய குழந்தை மூச்சுத்திணை இறந்து போச்சு. மூச்சுத்திணை இறந்து போனே உடனே முற்றுகை. இஸ்ரேல் உடனே வெளியில் ஏறணும்னு சொல்கிறான். உடனே வெளியில் போகணும். என் குழந்தைக்கு பிரியா விடை கொடுத்தேன். அதாவது என்னென்னா, கடைசியாக செய்ய வேண்டிய என் குழந்தைக்கு தொழுகை நடத்துவாங்க, ஜனாசா தொழுகைன்னு சொல்லுவாங்க நண்பர்களே. அந்த தொழுகை கூட நடத்த முடியாத நிலையில் என்னுடைய குழந்தைய நான் விட்டுட்டு உடனே அந்த இடத்த விட்டு காலி பண்ணி நான் உடனே என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். அங்கேயும் இருக்க முடியல. உடனே உத்தரவு வெளியில் போகணுன்னு நான் இப்படி பல இடங்களுக்கு நான் அப்படியே இடம்பெயர்ந்துக்கிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்தில் என்னை சரி செய்துக்கிறதுக்காக எனக்கு ஒரு பணி கிடச்சிச்சு. என்ன பணி தெரியுமா? மக்களுக்கு உதவுறதுக்காக அந்த கேம்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் உதவுற ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிச்சு. என்னோடு சேர்ந்து காசான் அப்படிங்கிற டாக்டரையும் சேர்ந்துக்கிட்டு அங்கே சின்ன சின்ன பாதிப்புகளுக்கு உள்ளான மக்களுக்கு நான் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்னுடைய நோக்கத்தையும் என்னுடைய வலிமையும் இதன் மூலியமாக நான் அதிகப்படுத்திக்க நான் விருப்பப்பட்டேன். நான் திருமணத்துக்கு அப்புறம் என்னுடைய மகன் குழந்தை முகமது, அவனுடைய பேரில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி ஒரு நல்ல விஷயங்களை நான் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தக்ரீக் டாக்டர் அவங்க சொல்கிறாங்க. அவங்க அந்த கஷ்டத்தில் கூட பிறருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்ததாக சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் தாங்க இவங்க சொல்லக்கூடிய இந்த செய்தியை பார்க்குறப்ப தான் நம்மளுக்கு குர்ஆனுடைய வசனம் ஞாபகப்படுத்தப்படுது. வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. அவர்களுக்கு வறுமையே இருந்தாலும் துன்பமே இருந்தாலும் அவர்கள் தம்மை விட பிறர்க்கே முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அப்படின்னு இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான். இவங்களுடைய வரலாறை பார்க்குறப்ப இந்த குர்ஆன் வசனம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் கூட பிறருக்கு உதவுறது என்னுடைய நோக்கம், என்னுடைய வலிமை என்று நினச்ச தக்ரீத் அவங்க என்ன ஆசைப்பட்டாங்கன்னா, எங்களுடைய வாழ்க்கை இந்த சமூகம் அறியணும், எங்களுக்காக இந்த உலகம் பேசப்பட வேண்டும் நினச்சாங்க. உண்மையிலேயே எவ்வளோ விஷயங்களுக்காக பேசிக்கிட்டு இருக்க நம்ம இவங்களுடைய விஷயங்களை இந்த உலகறிய செய்வது நம்மளுடைய பொறுப்பு. மறந்துடாமல் இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.